வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு நாளுக்கு முன்னாடியோ இல்லாட்டி 1 வீக் முன்னாடியோ வந்து இப்போ ஒரு ஸ்டாக் வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டுமே நடக்குது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் முக்கியமானது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதையே பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ளை, டிமாண்டு அண்டு எஸ்எம்சி இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் வேறு தவிர ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இப்போது நம்ம அதில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது சேனல் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் பேஸ் பண்ணி இதுலேயும் பார்த்தீங்கன்னா, சேனல்லையும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசாண்டலாக இருந்தால் மட்டும் தான் சப்போர்ட் அப்படிங்கிறதால கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டும் போகலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டும் வரலாம், இன்க்ரீஸ் ஆகிட்டும் போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ட்ரெண்டை பொறுத்து. சரிங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கிற போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதே மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். சரிங்களா? சைட்வேஸில் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும். சரிங்களா? ஒரு 100னா 100லேயே அப்படியே இருக்கும். அதே மாதிரி வந்து மாறாமல் இருக்கும். இப்போ நாம் வந்து அதில் பார்க்க போகிறது அப் ட்ரெண்டு வந்து போன வாரமே பார்த்துருந்தோம். சரிங்களா? போன வாரம் பார்த்துருந்தோம். நாம் இந்த இடத்துல இருக்கும்போதே சரிங்களா, நாம் இந்த இடத்துல இருக்கும்போதே மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் வந்து செல்லு வரக்கு வாய்ப்பில் இருக்குது. பேம்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அக்ரெசிவான செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். சரிங்களா? நிஃப்டி பேம் ட்ரெண்டுமே சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அக்ரெசிவாக செல் நடக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாக நம்ம பையிங்கில் தான் இருக்கும். எது வரைக்கும் பையிங்கில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ப்ரீசன் பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்துல வந்து ப்ரீசன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக மேலேயே போயிட்டு இந்த ட்ரெண்ட் வாரம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லாங் டைமில் வந்து நம்ம எதிர்பார்த்ததா சரிங்களா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிற வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? போன வாரத்தில் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த கரெக்ஷனுக்காக வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லைன் வரைக்கும் வரலாம் நாம் எதிர்பார்த்தோம். அது வந்து நாளைக்கே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாம் மேக்ஸிமம் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 24,950 வரைக்கும் 23,950 வரைக்கும் கூட வரலாம் எதிர்பார்த்தோம். நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சடனாக வந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கவர் ஆனங்காட்டி நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய மூமெண்டம் கிடைக்கல. சரிங்களா? இப்போ இன்னமே வந்து நாம் வந்து என்ன நடத்த போகிறோம்னா, பையிங்கில் தான் இருக்க போகிறோம். சரிங்களா? இன்னமே நிஃப்டி பையிங்கில் தான் இருக்குது. தயவு செஞ்சு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வந்து முடிவு பண்ணிக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இங்கே இருக்கிற ட்ரெண்டை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து பையிங்கில் தான் இருக்குது நம்ம. சரிங்களா? இந்த லோ வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு பை பண்ணுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். நான் அதை தான் சொல்லியிருப்பேன் போன வாரம் கூட. சரிங்களா? சரி, இது வந்து பொசிஷனில் பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து எந்த இடத்துல நம்ம இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். நாளைக்கு வந்து ரெக்கவர் ஆக கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதே சமயம் இன்ட்ராடே வந்து எப்படி ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 நாள் வந்து மார்க்கெட் இறங்கினாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து ஒரு இறக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இறக்குதோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஏறிடுது. சரிங்களா? இந்த ஒரே நாள் நேற்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் மட்டும் நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ரெக்கவர் ஆகி போச்சு. சரிங்களா? சரி, அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு பேட்டர்ன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சரிங்களா, சின்ன டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது இந்த லோவுக்கு கீழே கட்டாச்சு. ஆனால் பெரிய லோ வைக்கல. அதே மாதிரி இந்த லோவுக்கு கீழே கட்டாச்சு. பெரிய லோ வைக்கல. அதனால் இது எவ்வளோ தான் லோ வந்து பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ கட் ஆனது உடனேயுமே மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. கட் ஆனது உடனேயுமே மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. புதுசாக வந்து இந்த லோ கட் ஆகி வந்து ட்ரேட் எடுக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. எல்லாமே வந்து லாஸ் தான் போயிருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, லோ கட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, லாஸ் வந்து புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். பெரிய லாஸில் போய் நிற்பீங்க. சரிங்களா? அதுக்கு தான் வந்து பிரேக் அவுட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்குதோ அதை வச்சு தான் வந்து ஹை லோ வந்து கட் ஆனால் எடுக்கணும். சரிங்களா? சரி, நாளைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதாச்சுன்னா ஒரு சேனலுக்கு வந்து சேனல் ட்ராப் பண்ணுறேன்னா 2 சப்போர்ட்டோ 2 ரெசிஸ்டன்ஸோ இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி
நான் இந்த ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் இந்த ஒரு சப்போர்ட்டையும் வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த ஹைக்கு வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து நான் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. எனக்கு வந்து ஒரே ஹை தான் இருக்குது, அதனால் வந்து இந்த ஒரே ஹைக்காக வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகலாம் நம்ம எதிர்பார்க்கும். அதனால் அங்கே போய்கிட்டு அந்த இடத்துல போகும்பொழுது நம்ம வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு டபுள் டாப் மார்க்கெட் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த டபுள் டாப் அதனுடைய ஹை வரைக்கும் மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் சரிங்களா. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த டென்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சமாக வந்து டென்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சமாக லோ ஆகிட்டே வந்துருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட் போகலாம் சரிங்களா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,437 ஆல் டைம் ஹையான 24,460 அது வந்து நல்ல ஒரு ஜோனாக மார்க் பண்ணி வச்சுங்க. அந்த ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து திரும்பறக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் சரிங்களா, மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆல் டைம் ஹையிலேயே அதாவது போன வீக்கில் வச்ச ஹையில் வந்து மார்க்கெட் வந்து திரும்பறக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு செல்லிங் பேட்டர்ன் கிடச்சுனா செல் பண்ணலாம். மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு 2 இந்த ட்ரெண்ட் லைனும் அதே இடத்துல தான் இருக்குங்களா. இந்த ட்ரெண்ட் லைனும் ஆல்மோஸ்ட் வந்து பக்கமாக ரீச் ஆயிடுச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின்பார் கேண்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டோஜி கேண்டில் மாதிரியாட்டம். அந்த கேண்டில் வரைக்கும் மார்க்கெட் வரலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. அது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் நாம் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே வந்தால் இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 24,240 வரைக்கும் மார்க்கெட் வரக்கு வாய்ப்பில் இருக்குது சரிங்களா. ஒரு 440 ஒரு 240 ஒரு 200 புள்ளிகள் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரே ஸ்டாக் கூட வரலாம். அது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி வந்து ஒரு செல்லு வந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு செல்லு வந்துச்சோ அது மாதிரி வந்து நாளைக்கு இங்கேருந்து வரக்கு வாய்ப்பில் இருக்குது சரிங்களா. ஒருவேளை இது வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சடனாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடாதீங்க. அதுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சது கண்டினியூஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த ஆல் டைம் ஹை வந்து பிரேக் ஆகும்போது சொல்கிறேன். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் நீங்கள் ஈஸியாக கண்ணை மூடிட்டு செல் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து கீழே வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மார்க்கெட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு வந்தால், ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன்லேயே இல்லாட்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் கீழே வந்தால் நம்ம எதிர்பார்க்குற கீழே வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மார்க்கெட் வரலாம். அப்படி பார்க்கும்போது 24,175 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து வந்து மேலே போகலாம் சரிங்களா. இங்கேருந்து வந்து மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த ப்ரீவியஸ் லோவில் இந்த ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் என்ட்ரி கிடச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இங்கேருந்து வந்து இப்படி மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த ஓப்பன் ஆகிறத பொறுத்து மார்க்கெட் வந்து இந்த 2 விதமாக ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டியில். இது வந்து இன்ட்ராடேக்கு சரிங்களா. பொசிஷனலுக்கு நீங்கள் வந்து பொசிஷனலாக நீங்கள் பார்க்குறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமே சரிங்களா, இது வரைக்கும் வந்தாலுமே நம்ம வந்து பொசிஷனல் பையில் இருக்கலாம் சரிங்களா. அதாவது 24,150 வரைக்குமே நம்ம வந்து பொசிஷனல் பையாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் வரும்போது வரைக்குமே நம்ம வந்து புதுசாக வந்து நியூ என்ட்ரியை வந்து எடுத்து வைக்கலாம். அதாவதுன்னா ஒரு 1 வீக்கு 10 டேஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பை பண்ணுறக்காக நம்ம எடுத்து வைக்கலாம். அது வந்து என்ட்ரி எங்கேருந்து ஆகலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 24,210 என்ட்ரி ஆகிட்டு ஒரு இந்த லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 100 புள்ளிகள் 24,100 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கிறது வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகலை சரிங்களா. பிரேக் அவுட் இது வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழேயும் கூட வரலாம். பட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு தெரியும். அதாச்சுன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரீச் ஆகுது அப்போல்லாம் நம்ம வந்து பை பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலையே சரிங்களா. இது வந்து நிஃப்டியில். பேம்டியில் வந்து நாளைக்கு பேம்டியில் வந்து நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் வந்து ஆல்ரெடி வந்து சார்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து போன வாரமே சொல்லியிருந்தேன் சரிங்களா. போன வாரம் சொல்லியிருந்தேன், இந்த அதே வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். அதாச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லோ அண்டு இந்த லோ சரிங்களா. இந்த லோ அது இல்லைங்க. எஸ் இந்த லோ இந்த 2 லோயும் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா. மார்க் பண்ணி வச்சுருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து நிஃப்டி பேம்டியில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கீழே வரக்கு வாய்ப்பாக இருக்குது. கீழே வந்து பெரிய ஒரு பெரிய மூமெண்டம் கிடைக்கும் நான் எதிர்பார்த்தோம். அன்றைக்கு நான் என்ன வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லோ அதாச்சுன்னா 52,430 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பை சைடு தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த அன்னைக்கு நல்லா சப்போர்ட் எடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆச்சு சரிங்களா. அது எப்போ பிரேக் அவுட் ஆச்சோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதிகமாக செல்லிங் ப்ரெஷர் தான் காட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் வந்து ஆகி ஒரு 51,710 வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துருச்சு சரிங்களா. சரி இது வந்து எந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்த்து அப்படியே நடந்திருக்கு சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங்கில் தான் சொல்லியிருந்தோம் அந்த அன்னைக்கு.
அது வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட பரவாயில்ல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தா அதுக்கப்புறம் செல் பண்ணியிருந்தா பெரிய ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் செல் சைடில். சரிங்களா? இந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். சரி, இனி வந்து எந்த மாரி வந்து நடக்கும்? இன்ட்ராடேல வந்து முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? சரி, இன்ட்ராடேல வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம்? இந்த வாரமெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது வீக்கு. அதனால நாளைக்கு வந்து நம்ம எந்த மாரி வந்து ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது, இப்ப நான் வந்து இந்த இந்த லோ அண்ட் இந்த லோ இந்த 2 லோ வந்து நான் வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டேன். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து எதையும் இந்த வச்சுட்டு இந்த மாரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சுட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை கிட்ட வைக்காம, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த கை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈக்குவலா வர்றதுனால, நான் இதையும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால நாம் வந்து அதையும் வந்து ரெசிஸ்டன்ஸா எடுக்க போறோம். ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸா எடுக்க போறோம். சரிங்களா? அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எந்த இடத்துல வந்து பேங்க்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அதில போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கேண்டில் வந்து அங்க போய் ரிஜெக்ஷன் ஆனாலும் 1/2 அன் ஹவரோ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆனா நம்ம வந்து பை பண்ணலாம். சரிங்களா? பை பண்ணலாம். சரி, செல் பண்ணலாம். அதுவரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, எங்க வந்து ரீச் ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் வச்சு பார்க்கும்பொழுது, சரிங்களா, மேக்ஸிமம் போனா எதுவரைக்கும் போலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த செவ்வாய், புதன்கிழமை சரிங்களா? வெட்னஸ்டே புதன்கிழமைய விட ஓப்பன் பிரைஸ்ல இருந்து அதனுடைய ஹை இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் நாம் போலாம்னு எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து சடனா வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனா அதுக்கு மேலேயும் கூட போயிரும். அப்படி போனாலுமே இது வந்து ஒரு சின்ன வந்து விக் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 52,455 இருந்து 52,525 சரிங்களா? இந்த ஒரு 65 புள்ளியிலிருந்து 70 புள்ளிகள் வந்து ஒரு ஜோன் மாரி மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் வந்து அங்க போயிட்டு அங்கேருந்து வந்து கீழ வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இன்னும் வந்து நம்ம செல்லிங் சைடு தான் பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சரிங்களா? இந்த ஒரு வேளை வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நாளைக்கு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்காம 52,455ல மார்க்கெட் வந்து ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம வந்து ரீடெஸ்ட்ல வந்து ஏதாவது என்ட்ரி கிடைச்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து அங்கிருந்து வந்து மேலே வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நிஃப்டி வந்து நான் பேங்க் நிஃப்டி வந்து ஈஸியா சொல்லிட்டோம். ஏன்னா நிஃப்டி வந்து சொன்னங்காட்டி அதே மாரி தான் வந்து நான் பேங்க் நிஃப்டி நடக்கும்போது ஓரளவுக்கு வந்து பேட்டர்ன் கண்டுபிடிச்சங்காட்டி நம்ம அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து அங்கேருந்து வந்து கீழ மேலே வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் நல்ல பெரிய சப்போர்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ வரைக்கும் வந்து பெரிய சப்போர்ட் இல்ல. நம்ம எது வந்து நல்ல சப்போர்ட்டா எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51,125 தான் வந்து நல்ல சப்போர்ட்டா எடுக்க போறோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வரும்னு பார்ப்போம். நாம் வந்து இப்போதைக்கு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவோம். ஒரு வேளை இந்த 51,125 வரும்போது நம்ம வந்து ஒரு சின்ன பொசிஷனல் பை வந்து எடுக்கலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கீழ வந்து 51,125 வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு, இங்கேருந்து வந்து மேலே போலாம் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன பொசிஷனல் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து ஒரு 300, 500 புள்ளிகளுக்கு மேலே வந்து ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பொசிஷனலா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இதை பேஸ் பண்ணி தான் வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ண போறோம். நிஃப்டில வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ட்ரேட் செட்டப்லாம் கிடைக்கிற மாரி தெரியுது. பட் பேங்க் நிஃப்டில தான் வந்து எ பெரிய அளவுக்கு ட்ரேட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபால் ஆச்சோ, அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல பையிங் பிரஷர வந்து காட்டிக்கிறாங்க. அதாவது நம்ம போய் டே கேன்ல போய் பார்த்தோம்னா, சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் டே கேன்ல வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. டே கேன்ல போய் பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அதாவது ஹேமர் கேண்டில் அந்த மாரி வந்து ஒரு கேண்டில் வந்து வச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எங்கே வந்து ஆ இறங்குச்சோ, அதே இடத்துலயே வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ, அதே இடத்துலயே வந்து மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல பின் பார் மாரி கேண்டில் வச்சிருக்கு. பையிங் பிரஷர் கேண்டிலா காட்டியிருக்கு. சரிங்களா? அதனால நாளைக்கு வந்து அ மேலேயும் கூட மார்க்கெட் வந்து அப்சைட் வந்து பிரேக் அவுட்டும் கூட ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? அதாவதுன்னா, இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து 52,015 வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிறோம். அதாவது பொசிஷனலா. அது எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணோம் இல்லைங்களா? இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா, ஆனா மார்க்கெட் கண்டிஷன்ல வச்சு பார்க்கும்போது நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகறக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டி மட்டும் ஒரு சின்ன செல் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து மேலே போலாம். ஆனா நிஃப்டி வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு பெரிய செல் வராம சரிங்களா? மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து நாம எதிர்பார்க்க மாட்டோம். இங்க போயிட்டுங்க ஒரு 52,475 அந்த அந்த ஒரு லெவல் போயிட்டு, மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு இந்த ப்ரீவியஸ் லோ கிட்ட ஒரு 52,000
150லிருந்து மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, நம்ம டைம் ஃப்ரேமெல்லாம் மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது, நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு இறங்குனா பெருசா இறங்குனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. அதனால இது வந்து ஓரளவுக்கு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து செகண்ட் ஹாஃப் காட்டியிருக்கு இல்லைங்களா? அதை வச்சு பார்க்கும்பொழுது நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கீழே வந்து ஒரு 52,150லேருந்து 110 சரிங்களா? இந்த லெவல் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்குது. இந்த மாரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இதை வந்து உங்க சார்ட்ல வந்து டிரா பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, அ எந்த இடத்துக்கு இப்படி வரும்பொழுது இந்த ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரூஷியல் லெவலா இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, 52,100ன்னு வச்சுக்கங்களேன். 100லேருந்து ஒரு 85 அந்த ஒரு லெவல் வச்சுங்க. நீங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் வைக்காதீங்க. நான் வந்து மார்க் பண்ணுற மாரி நீங்களும் மார்க் பண்ணி பழகிக்கங்க. சரிங்களா? சிம்பிளா வந்து ஒரே லைன் வந்து மார்க் பண்ணாதீங்க. ஒரு ஜோன் மாரி மார்க் பண்ணிக்கங்க. அது பண்ணிட்டீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஒரு 52,450 சரிங்களா? 450 அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, 52,100 இந்த ஒரு லெவல் வந்து நாளைக்கு 2 லெவலுமே வந்து ஒரு நல்ல லெவலா இருக்கும். அந்த லெவல் பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.